நோக்கி அவர் தற்போது வெற்றி வாகை சூடியிருக்கிறார். தொடர்ந்து திசாநாயக்க தனது பள்ளி பருவத்தில் இருந்தே ஜேவிபி கட்சியில் ஈடுபட்டு வந்தார். 1995ஆம் ஆண்டில் ஜேவிபியின் பொலிட் பிரோவில் இணைவதற்கு முன்னர் பல்கலைக்கழகத்தில் மாணவர் அரசியலில் அவர் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். 2000ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் திசாநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். தொடர்ந்து 2004 முதல் 2005 வரை விவசாயம், கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும் 2015 முதல் 2018 வரை எதிர்கட்சியின் தலைமை கொறடாவாகவும் அவர் பணியாற்றினார். பிப்ரவரி 2ஆம் தேதி 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற கட்சியின் 17வது தேசிய மாநாட்டில் ஜேவிபியின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். முன்னதாக திசாநாயக்க முதியன் சேலாக்கே அனுரகுமார திசாநாயக்க 1968ஆம் ஆண்டு தொடர்ந்து இலங்கையின் வடமத்திய மாகாணத்தில் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள தம்பு தேக்கம என்ற கிராமத்தில் அவர் பிறந்தார். அவரது தந்தை ஒரு கூலி தொழிலாளி மற்றும் அவரது தாயார் ஒரு இல்லத்தரசி என்பது குறிப்பிடத்தக்கது. மிகவும் எளிமையான குடும்பத்தில் இவர் பிறந்தார். தொடர்ந்து திசாநாயக்க தம்பு தேக்கம காமினி மகா வித்யாலயம் மற்றும் மத்திய கல்லூரியில் அவர் தனது கல்வியை பெற்றார். கல்லூரியில் இருந்து சிறப்பாக படித்த அவர் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் முதல் மாணவராகவும் அவர் தேர்வானார். பள்ளி பருவத்தில் இருந்தே ஜேவிபியில் கட்சியில் தீவிரமாக ஈடுபட்ட திசாநாயக்க 1987ஆம் ஆண்டில் ஜேவிபியில் இணைந்து மாணவர் அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு ஜேவிபி கட்சி போராட்டங்களில் ஈடுபட்டார். 1987ஆம் ஆண்டு முதல் முழு நேர அரசியல் நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டு வந்தார். 1995இல் அவர் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக ஆனார். அதோடு ஜேவிபியின் மத்திய செயற்குழுவில் அவர் நியமிக்கப்பட்டார். தொடர்ந்து 1998ஆம் ஆண்டில் ஜேவிபியின் பொலிட் பிரோவுக்கு அவர் நியமிக்கப்பட்டார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை தொடர்ந்து ஜேவிபியின் தேசிய பட்டியலில் இருந்து எம்பியாக அவர் தேர்வானார். 2001ஆம் ஆண்டு இலங்கை நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை அப்போது மீண்டும் எம்பியாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2004 நாடாளுமன்ற தேர்தலில் ஜேவிபி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஒரு அங்கமாக போட்டியிட்டது. இதில் அவர்கள் 39 இடங்களை கைப்பற்றியிருந்தனர். தொடர்ந்து திசாநாயக்க குருநானக்கல் மாவட்டத்திலிருந்து சுதந்திர கட்சியிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு அவர் தேர்வு செய்யப்பட்டார். 2004ஆம் ஆண்டு பிப்ரவரியில் தொடர்ந்து கூட்டு அரசாங்கத்தில் விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராக அதிபர் குமாரதுங்கவினாலால் அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இவரது போராட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை இலங்கையில் நடந்த மக்கள் புரட்சி போராட்டத்திற்கு இவர் முக்கியமான காரணமாக இருந்தார். இலங்கையில் மக்கள் போராட்டத்தை இவர் முன்னெடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. அங்கே பணத்தின் மதிப்பு சரிந்த போது 16 மணி நேரத்துக்கும் மேலாக மின்வெட்டு போன்ற விஷயங்களுக்கு எதிராக கடுமையான போராட்டங்களை அவர் மேற்கொண்டிருந்தார். இதனால் அவர் மக்களிடையே புரட்சி நாயகனாக பார்க்கப்பட்டார். தொடர்ந்து 2019ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் 3.16% வாக்குகளை அவர் பெற்றிருந்த நிலையில் தற்போது தொடர்ந்து இந்த தேர்தலில் அவர் முன்னிலை வகித்து வந்தார். இந்த தேர்தலை பொறுத்தவரை இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையாக 2வது முறையாக விருப்ப சுற்று வாக்குப்பதிவு என்பது நடைபெற்றது. ஏனெனில் ஒரு இலங்கை அதிபர் தேர்தலில் ஒருவர் அதிபராக தேர்வாக வேண்டுமெனில் 50%க்கும் மேலான வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். தொடர்ந்து இவரும் எதிர்க்கட்சி தலைவரும் 40% வாக்குகளை கூட தாண்டாத நிலையில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலை என்பது ஏற்பட்டது. தொடர்ந்து தற்போது அதிகப்படியான வாக்குகளை பெற்றவர் என்ற அடிப்படையில் இவர் தற்போது அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி காவ்யா.